ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரையிலான அதன் சாகுபடி காலத்தை குறிப்பதுதான் சம்பா. தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட மாப்பிள்ளை சம்பா சிவப்பு அரிசி குறைந்த உரமே தேவைப்படும் ஒரு கடினமான பயிர். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் விட்டமின் B1 சத்தும் நிறைந்துள்ளது. இது வயிறு மற்றும் வாய் புண்களை குணப்படுத்த உதவுகிறது. இதை தொடர்ந்து சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வலிமை, தசை நரம்பு மண்டலம், ஹீமோகுளோபின் அளவுகளை மேம்படுத்தும். இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடல் வலிமை மற்றும் தாங்கும் திறனை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிவப்பு அரிசி வகைகளில் ஒன்று பூங்கார் அரிசி. இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது எனவும் பெண்களுக்கான அரிசி எனவும் அழைக்கப்படுகிறது. அதன்படி ஹார்மோன் சமநிலையின்மை, மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யவும், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஆரோக்கியத்திலும் இது உதவுவதாக கூறப்படுகிறது. கர்ப்பகாலத்தில் பூங்கார் அரிசி கஞ்சி குடிப்பது சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. இதில் இரும்புச்சத்து எனும் அயன், துத்தநாகம் எனும் ஜிங்க், விட்டமின் B எனும் நார்ச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட், தயாமின் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த அரிசியில் விட்டமின் B1 இருப்பதால் வயிற்றுப்புண் காரணமாக வரும் அல்சரை குணப்படுத்த உதவுவதாக பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த அரிசியை பாரம்பரிய உணவுகளான இட்லி, தோசை, கஞ்சி, புட்டு, கொழுக்கட்டை மற்றும் இடியாப்பம் செய்ய பயன்படுத்தலாம் எனவும், கஞ்சி செய்து பயன்படுத்தலாம் எனவும் பரிந்துரை செய்யப்படுகிறது. இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் வயிற்று உபாதைகள் மற்றும் குடற்புண் குணமாகும் என கூறப்படுகிறது. இந்த அரிசியில் புட்டு செய்து சாப்பிட்டால் இடுப்பு, வயிறு, கால்வலி நீங்கும், ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் எனவும், இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை நீக்கும் எனவும், மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி போன்ற பாரம்பரிய நெல் வகைகள் நம் உடலின் குடல் பகுதியை எப்படி சுத்தப்படுத்துகின்றன, அதன் அறிவியல் பின்னணி என்ன என்பதை பற்றி இதில் பார்க்கலாம். பாரம்பரிய அரிசிகளில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது கரையாத நார்ச்சத்துக்கள் தண்ணீரை உறிஞ்சி மலத்தின் அளவை அதிகரித்து உடல் இயக்கத்தை சீராக்குவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கழிவுகள் நீண்ட நேரம் குடலில் தேங்காமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் தடுக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த அரிசிகளில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறுகின்றன. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் பெருகும் போது குடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. மேலும் குடலின் வீக்கத்தை குறைத்து குடல் சுவர்களை பாதுகாக்கிறது என நம்பப்படுகிறது. குடல் புண்களை ஆற்றும் விட்டமின்கள் பூங்கார் அரிசியின் விட்டமின் B1, தியாமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. மாப்பிள்ளை சம்பாவில் விட்டமின் B12, B3 மற்றும் துத்தநாகம் அதிக அளவில் உள்ளன. இந்த சத்துக்கள் குடல் புண்களை குணப்படுத்த உதவுவதாகவும், இரைப்பையில் அதிகப்படியான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுவதாக கூறப்படுகிறது. எனவே பாரம்பரிய அரிசிகளை முறையாக உணவில் சேர்ப்பது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுக்கு தேவையான முழுமையான ஆற்றலை தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. நெகிழ்வற்ற நார்ச்சத்தின் ஆற்றல் இந்த பாரம்பரிய அரிசிகளில் உள்ள கரையாத நார்ச்சத்து குடலில் உள்ள நீரை உறிஞ்சி மலம் எளிதாக வெளியேற உதவுகிறது. இது குடல் பாதையை தேங்கி நிற்கும் பழைய கழிவுகள், நச்சுகள் மற்றும் கொழுப்புகளை துடைத்து வெளியேற்றும் ஒரு மெக்கானிக்கல் பிரஸ் போலவும் செயல்படுகிறது. இந்த சிக்கல் வாய்ந்த நார்ச்சத்து கூறுகள் பெருங்குடலை அடையும் போது அங்கிருக்கும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அவற்றை நொதிக்கச் செய்து பியூட்ரேட் என்ற குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களாக மாற்றுகின்றன.